நம்ம கோடம்பாக்கத்தில் ஒரு பிரபல மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருந்தார். 2-3 நாளைக்கு முன்னாடி அட்மிட் ஆயிருந்தார். அங்கே ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு கூட இப்போ தனுஷ் தான் நிறைய உதவிகள் செஞ்சதாக சொல்கிறாங்க. தனுஷ் ஒரு 5 லட்சம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கேபி பாலா பணம் கொடுத்தாரு. இன்னும் வந்து பல பேர் வந்து இவருக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அவரே அபிநவையே ஒரு பேட்டியில் கொடுத்துருக்காரு. என்னென்னா, உலகளவில் வந்து எனக்கு வந்து உதவி செஞ்சாங்க அப்படின்னு. சினிமா அப்படிங்கிறது அதுதான். சினிமா அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் அது அந்த அளவுக்கு உங்களை வந்து ரீச் பண்ண வைக்கும். 1-2 படங்களில், இன்னும் 4-5 படங்களில் மட்டுமே நடித்தவர் ஒரு நடிகர் அபிநயா இருந்தால் கூட அவரை பல பேர் வந்து நேசிச்சிருக்காங்க. சினிமாவில் அப்படி தான் சார். அதுதான் அந்த சினிமா, அதுதான் அந்த சினிமாவுடைய வாழ்க்கை, அதுதான் அந்த சினிமா வாழ்க்கையை பல பேர் விரும்புறதுக்கான காரணம். பல பேர் உலகளவில் வந்து அபிநய்க்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எத்தனையோ உதவிகள்லாம் செஞ்சுருக்காங்க. இப்படி தான் நான் சொன்னேன்ல, இந்த மருத்துவமனையில் அட்மிட் ஆகி 2-3 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு. இன்னைக்கு காலையில் வந்து 4:30 மணிக்கோ 4 மணிக்கோ இறந்துட்டார். ஆள் வந்து இறந்துட்டார். அதை கவனித்து பார்த்துட்டு அவங்க யாருக்கு தகவல் கொடுக்குறதுனே தெரில. ஏன்னா அவங்க கூட ஒரு நண்பனோ ஒரு சொந்தக்காரவங்களோ அவரை பார்த்துக்கிறதுக்கு ஒரு கேர்டேக்கரோ யாருமே இல்லை. தனியாக அந்த பெட்டில் வந்து இறந்து கிடந்திருக்காரு. இப்போ வந்து யாராவது வந்து அந்த பாடி எடுப்பாங்களா அப்படின்னா யாருமே அந்த பாடி எடுக்கிறதுக்கு இது வரைக்கும் முன் வரலை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, எடுத்து அவர் தங்கியிருந்த ஃப்ளாட், ஒரு சின்ன ஃப்ளாட்டில் இருந்திருக்கிறாரு. அந்த ஃப்ளாட்டுக்கு கொண்டு போய் பாடியை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணி நடிகர் சங்கம்லாம் செய்தி போய் வீட்டுக்கு கொண்டு போய் வைக்கணும்ல பாடியை, அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னும் போது அந்த வீட்டுடைய ஓனர் இருக்கார் பார்த்தீங்களா, இது வந்து பாடி இங்கே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார்.